வணக்கம். சாம்பார் பொடியெல்லாம் பொடிச்சேன், நான் உங்களுக்கு காமிக்க முடியல. ஐம் சாரி, கேமரா நான் செட் பண்ணலை. இப்போ நான் தக்காளி டொமேட்டோ உப்மா கார்லிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி வேணால் உப்மா உண்டாக்கலாம், எம்டியாக உப்மா உண்டாக்கலாம். அது மாதிரி காய்கறிகள் கூட சேர்த்து உப்புமா பண்ணலாம். இல்லை வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். கரம் மசாலா போட்டு கரம் மசாலா போடாமல், பெருங்காயம் போட்டு பெருங்காயம் போடாமல், வெங்காயம் நிறைய போட்டு இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷாக எண்ணெய் காஞ்சாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராசஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸும் கூட ஏற்றணும். அதில் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, நீங்கள் கேஷ்யூ நட்ஸு போட்டு தாளிக்கிறதானா அப்படி செய்யலாம். அதுக்கு பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு கேஷ்யூ நட்ஸும் தாளித்து நம்ம கரம் மசாலா ஸ்டைலில் உண்டாக்கலாம். இல்லாட்டா பெருங்காயம் போட்டு அந்த ஸ்டைல் செய்யலாம், நம்ம இஷ்டம். ஸோ தாளிப்புங்கிறது கடுகுலையும் பண்ணலாம், பட்டையிலையும் பண்ணலாம். நம்ம கடுகில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணபதியே நமகா. கடுகு போட்டாச்சு. உளுந்து பருப்பு போடணும். கடலைப்பருப்பு, கறி லீஃபு, அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டதுமே சால்ட்டு போட்டுக்கணும். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். உப்மாவுக்குள்ள தண்ணி இங்கே நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். உப்மாங்கிறது சட்டுன்னு ஆகிடும். ஸோ கீப் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பிஃபோர் யூ ஸ்டார்ட். இஞ்சி, பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சம் கார்லிக்கும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி டேஸ்ட்டு வரும் கார்லிக் போட்டால். கொஞ்சம் டொமேட்டோஸ், 2 டொமேட்டோ போட்டுக்கலாம். ஒரு சின்ன புளிப்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும், சப்புன்னு இல்லாமல். நல்லா வதக்கிக்கலாம். டொமேட்டோ நறுக்கும்போது இந்த கண்ணு பகுதி வெட்டி அவாய்ட் பண்ணிக்கணும்.
வதங்கியாச்சு. இந்த மாதிரி வேகிறதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கப்பு ரவா எடுத்துருக்கேன். 1.25 கப்பு முதல் விட்டுறலாம். இனி இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, 5 அள்ளி பூண்டு, ஒரு துண்டு சின்ன பீஸ் இஞ்சி, 2 தக்காளி, அது மாதிரி 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது சின்ன இவ்வளோ சைஸில் 2 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு இதில் சேர்த்துருக்கோம். இது ஒரு சூப்பு டெக்ஸ்டர் வரும். நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியில் உப்பு நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குது. நம்ம ரவாவுக்காகவும் கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியாக போடலாம், ஏன்னா ஜாஸ்தியான எடுக்க முடியாது. இதுக்கு நம்ம கோகனட் சட்னி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். கொதிக்கிறது. கொஞ்சம் காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் கூட நான் சேர்த்துருக்கேன். வத்திருச்சு இல்லையா? கொதிக்கிற வரைக்கும் காத்திருப்போம். கொதிக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை கட்டி படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கட்டிப்படாமல் கிண்டணும், அதில் தான் இருக்குது விஷயமே. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு ஒரு 1.25 கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் ரவா விட்டோம், தண்ணி விட்டோம், திருப்பி அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் காய்கறி வேக. அப்போது 1.25, பின்னி ஒரு அரை கிளாஸ் விட்டோம், 2.25 கிளாஸு. 1.25க்கு நான் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், 2.25 கிளாஸு மொத்தம் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகணும் இல்லையா, அதனால நான் 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா விட்டேன். ஒரு 1/4 கிளாஸு இருக்கட்டும்னு சொல்லி விட்டேன். அப்போ 2.25 கிளாஸு. ஸோ 2.5 எல்லாம் அரை கிளாஸு கம்மி, அதாவது 1க்கு 2 அப்படிங்கிற இது கரெக்டாக இருக்கும். அரை கிளாஸு கம்மியாகவே விட்டுக்கலாம். ஸோ ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸு தண்ணி, அதில் ஒரு 1/4 கிளாஸு குறைச்சிக்கலாம். ஒரு கிளாஸுக்கு 1.25 கிளாஸுன்ற கணக்கு போடும். இப்போ 2 கிளாஸுன்னா 3.5 கிளாஸு தண்ணி. நம்ம 1.25க்கு 1.25 போயிட்டு பின்னே ஒரு கிளாஸு எக்ஸ்ட்ரா 2.25 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டே ரவாவை நல்லா ஒரு 10 நிமிஷம் வறுத்தாச்சு. வறுத்தா மட்டும்தான் உப்புமா இந்த மாதிரி வரும், இல்லாட்டினா பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். பச்சை ரவா உப்புமா பண்ணாதீங்க, பண்ணால் பயங்கரமாக ஒட்டிக்கும். ரவா நல்லா ஒரு 10 நிமிஷம் இளம் சூட்டில் இன்னும் ரோஸ்ட் செய்யணும். எண்ணெய் விடண்டாம், பச்சையாகவே நம்ம வெறும் சட்டியில் போட்டே வறுத்துக்கலாம். வறுத்தா மட்டும்தான் உப்புமா நல்லா கண்ணாடி மாதிரி வரும். நான் ஒரு 1/4 ஸ்பூனு நெய்யும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் கூட அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இது சாஃப்டாக இருக்குது, உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவே இனிமேல் உருண்டையாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வேவிச்சு எடுத்தால் உப்புமா கொழுக்கட்டையாச்சு. ஜஸ்ட்டு உருண்டையாக உருட்டி கொஞ்சம் தேங்காய் வேணால் போட்டுக்கலாம், தேங்காய் திருவி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அடைச்சி வச்சோன்னா கொஞ்சம் அந்த சூடு உள்ளரையே இருந்து வெளியில் போகாமல் கொஞ்சம் கூட வேகும். கரெக்டாக உப்புமா கன்சிஸ்டன்சியில் கிடைக்குது. புட்டோட டெக்ஸ்சரில் வந்துருக்கும். இந்த தக்காளிக்கு உள்ள கலர் தான் இந்த ப்ரௌன் கலர். தக்காளியோட இளம் சிவப்பு லைட்டு ரெட் கலர் கிடச்சிருக்கு. ஸோ அவர் உப்மா இஸ் ரெடி ஹியர். நான் இதை ஒரு 10 மினிட்ஸு அப்படியே மூடி வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கூட நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்படி நம்ம அப்படி பிரியாணி தம் போடுற மாதிரி இப்படி லைட்டாக அப்படி பூசி வச்சுட்டு அடைச்சி வச்சிடலாம். அப்போ ஒரு வேவு கூட அது இருந்து வேகும். வெந்து தண்ணி இல்லாமல் வேகணும். அப்போ ஒரு பூவாக நமக்கு கிடைக்கும். அதுக்குள்ளார நம்ம தேங்காயை திருவி ஒரு சின்ன சட்னி பண்ணிக்கலாம். ஃபில்டர் காஃபியோடு சாப்பிட்லாம். தேங்க்யூ கைஸ்.